வரீங்க. நீங்க எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணம் என்ன? முதல்ல இந்த அறிவிப்பை இந்தியாவினுடைய நிதியமைச்சர் எங்க செய்திருக்கிறார் என்பதை பார்க்கணும். வாஷிங்டன்ல போய் இந்திய நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று அவர் சொல்றார். அதுவே முதல்ல இந்திய நாட்டை அவமதிப்பது என்றுதான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொன்னு நண்பர் சொன்னாரு, இது ஏதோ மோனோபோலி என்கின்ற அளவில் இருக்குன்னு. சில விஷயங்களில் மோனோபோலி இருப்பது என்பது, அரசு கட்டுப்பாடு இருப்பது என்பது அவசியமான விஷயம். இன்னொன்று, இதுல ஏதோ அந்நிய நேரடி மூலதனம் இந்தியாவில் அப்படியே இன்சூரன்ஸ் துறையை வளர்த்தது மாதிரி அவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அப்படி அல்ல. 1999ஆம் ஆண்டு IRDA சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு 24 நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் இந்தியாவில் வந்தது. இந்த 24 நிறுவனங்களுடைய அந்நிய பார்ட்னர்ஸ் கொண்டு வந்த பணம் இந்த 12 வருடங்களில் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா சுமார் 6000 சொச்சம் கோடி தான் வந்திருக்கு. ஆனால் இதே கால அளவில் LIC நிறுவனம் இந்திய நாட்டினுடைய பண தேவைக்காக 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் மட்டும் 7,04,000 கோடி ரூபாயை வாரி வழங்கி இருக்கிறது. FDI எங்க இங்க உதவி இருக்கு? எனவே அந்த வாதம் முற்றிலும் தவறான வாதம். இன்றைக்கு நிதியமைச்சர் சிதம்பரம் சொல்லுகின்ற காரணம், இன்னும் சில ஆண்டுகளில் இன்சூரன்ஸ் துறைக்கு முதலீடு என்பது 61,000 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. இன்னைக்கு 26லிருந்து 49% இது உயர்த்தியாச்சு, FDI உயர்த்தியாச்சுன்னா இன்னும் சில ஆண்டுகளில் 31,000 கோடி ரூபாய் வரும்னு சொல்றாரு. 7,04,000 கோடி ரூபாயை LIC நிறுவனம் வாரி வழங்கி இருக்கிறது ஐந்தாண்டு திட்டத்திற்கு. அடுத்த ஐந்தாண்டு திட்டத்திற்கு 7,04,000 கோடி ரூபாயை விட அதிகமாக வாரி வழங்க போகிறார்கள். இவர்கள் கொண்டு வருகிற 31,000 கோடி ரூபாய் இந்தியாவில் இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்கிறதற்கோ இல்லை மற்றவற்றுக்கு தேவையான அளவு ஃபண்ட்ஸை கொண்டு வருமா? வராது. இட் இஸ் கமிங் ஃபார் பியூர்லி ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டி. லாபத்திற்காக மட்டும் வருவதுதான் FDI. ஏதோ இந்திய நாட்டினுடைய மக்களுக்கு பாலிசி வழங்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு வரக்கூடியது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சட்டம் தவறானது. இந்த சட்டம் இன்சூரன்ஸ் துறையை தீரழிக்கும். சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆயுள் காப்பீட்டு கழகம், பொது காப்பீட்டு நிறுவனங்களாகிய நியூ இந்தியா, ஓரியண்டல் போன்ற நிறுவனங்களை தனியார் கைகளில் கொடுப்பதற்கான முயற்சி தான் இது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. எனவே அரசாங்கம் இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்றுதான் இந்திய நாட்டினுடைய 40 கோடி பாலிசிதாரர்கள் உட்பட, LIC ஊழியர்கள் உட்பட, ஏஜென்ட்ஸ் உட்பட அத்தனை பேரும் கேட்டுக்கொள்கின்ற விஷயம். இந்திய நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாப்பு கணிசமான அளவு லாபத்துடன் கணிசமான அளவு பொதுமக்கள் சேவை அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படக்கூடிய பொதுத்துறை நிறுவனத்தை ஏன் தனியாரிடம் விட வேண்டும், ஏன் அந்நிய முதலீடு கொண்டு வர வேண்டும் கேள்வியை ரமேஷ்